ஒளி உலகிலேயே மிக மிக வேகமாக செல்கிறது. அந்த ஒளியின் வேகத்தில் இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் செல்கிறது. தகவலை ஒளியின் வேகத்திற்கு கடத்த வேண்டுமென்றால், இணையம் அவ்வளவு வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்றால், இந்த இணையம் வேலை செய்வதற்கான அடிப்படை ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்கின்ற இந்த விஷயம், இதை உலகிற்கு அறிமுகம் செய்த மாமனிதர் நரேந்திர சிங் கபானி. நரேந்திர சிங் கபானி பஞ்சாப் மாநிலத்தில் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் எடுத்து படித்து கொண்டிருந்த காலம், அந்த காலம் ஓரளவிற்கு கைகூடி வந்த பொழுது இங்கிலாந்துக்கு சென்று தன் உயர்கல்வியை சாதிப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஃபண்ட் ஒன்றை உருவாக்கினார்கள். இந்தியாவின் அறிவார்த்த தங்களுடைய சிங் இனத்தை சேர்ந்தவர்களை படிக்க வைப்பதற்கு. அதிலே முதலில் தேர்வான 7 பேரில் ஒருவர். இங்கிலாந்துக்கு சென்று கல்வி கற்று முடித்துவிட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கான்செப்டில் எப்படி கண்ணாடிகளையும் பிளாஸ்டிக்குகளையும் நாம் மிக மிக இழைகளாக மாற்றி அதிலே ஒளியின் வேகத்திற்கு தகவலை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் இந்த விஷயத்தை வெற்றிகரமாக சாதித்து உலகின் முதல் ஆப்டிக்கல் கேபிள் என்கிற ஒன்றை உருவாக்கி காட்டியவர். இந்த நரேந்திர சிங் கபானி இறுதி வரையில் 2020 வரை உயிரோடு இருந்தார். நோபல் பரிசுக்காக காத்திருந்தார். தொடர்களே, நேரு என்கிற அந்த மாமனிதரின் முதல் சயின்டிஃபிக் அட்வைசர், ஒவ்வொரு பிரதமருக்கும் ஒரு சயின்டிஃபிக் அட்வைசர் இருப்பார்கள். நேரு என்கிற அந்த மாமனிதரின் முதல் சயின்டிஃபிக் அட்வைசர் நரேந்திர சிங் கபானி என்கிற ஒரே காரணத்திற்காக அரசாங்கம் அவரை நிராகரித்தது. அவர் லண்டனிலேயே இருந்து விட்டார். அவர் இறந்து போன பிறகு பத்மபூஷன் தருகிறேன், பத்மஸ்ரீ தருகிறேன், இறக்கும் வரை அவர் என்ன செய்தீர்கள்? இப்படிப்பட்ட அந்த மாமனிதரை உலகம் கொண்டாடுகிறது. அவருடைய ஆய்வு கட்டுரைகளை அனைத்து பல்கலைக்கழகங்களும் பாடமாக வைத்துள்ளன. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறார்கள், இன்றைக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கிறார்கள். இது அத்தனைக்குமான தலைமை பண்பின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஆப்டிக்கல் கேபிள் என்கின்ற அந்த துறையினுடைய தந்தை என்று உலகளவில் போற்றப்படும் நரேந்திர சிங் கபானி ஒருபோதும் நான் மறக்கக்கூடாது.